வணக்கம் மக்களே. திடீர்னு பல்டி அடித்த செங்கோட்டையன் அவர்கள் பரபரப்பான பேட்டியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வர இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி அன்னூரில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எடுக்கப்பட்ட பாராட்டு விழா அழைப்பதில் முன்னாள் முதல்வர்கள் நடிகர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவோட பெயர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வச்சு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அந்த விழாவை புறக்கணிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நடைபெற்ற நடிகர் எம்ஜிஆரோட நூற்றாண்டு விழா உள்ளிட்ட கட்சி நிகழ்ச்சிகளில் எதுலேயுமே எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாமல் செங்கோட்டையன் பேசியும் வந்திருக்காங்க. இதனால் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே கடந்த சில மாதங்களாகவே கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே வருது. அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகவும் இது இருக்குது. இதை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியில் ஓரங்கட்டப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி ஒன்றிணைப்பு குறித்து குரல் எழுப்பி பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க 10 நாட்களில் முயற்சி எடுக்கணும்னு சொல்லி கட்சி தலைமைக்கு 10 நாள் கெடு விதிச்சிருந்தாங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். இதையடுத்து செங்கோட்டையனை கட்சி பதவிகளை இருந்து நீக்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்காங்க. இதை தொடர்ந்து டெல்லிக்கு சென்ற செங்கோட்டையன் அவர்களும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை தனியாக சந்தித்து பேசியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்புக்கு பின்னாடி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அமைதி காத்து வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் மனம் திறந்து பேச போவதாக அறிவித்த செங்கோட்டையன் அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போது பேசிய செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கணும், இதற்கான பணிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், அப்படி மேற்கொள்ளவில்லை என்றால் ஒன்றிணைக்கும் பணிகளை நான் மேற்கொள்வேன் என்றும், 10 நாட்களுக்குள் இது நடக்கவில்லை என்றால் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க மாட்டேன் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் யார் யார் இணைக்க வேண்டும் என்பதை பொதுச் செயலாளர் முடிவு செய்து கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதிச்சிருந்தாங்க. செங்கோட்டையனோட இந்த கருத்துக்கு சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் அவரோட ஆதரவாளரான முன்னாள் எம்பி சத்தியபாமா உள்ளிட்ட 13 பேரை பொறுப்புகளிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. தன்னோட அறிவிப்புக்கு பின்னாடி கட்சி அளவிலும் தனக்கு ஆதரவு வரும் என்று முதல்ல செங்கோட்டையன் அவர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவரோட ஈரோடு மேற்கு மாவட்டத்துக்குட்பட்ட அந்தியூர், பவானிசாகர் தொகுதியில் இருந்து ஒருவர் கூட அவருக்கு ஆதரவு தெரிவிக்கல. குறிப்பாக செங்கோட்டையனோட தீவிர ஆதரவாளரான பவானிசாகர் எம்எல்ஏ பன்னாரி அவர்கள் செங்கோட்டையனின் செய்தியாளர் சந்திப்புக்கு கூட வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமாதானத்துக்கு வருவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்கும் அளவுக்கு செல்வார் என்று விட்டதால் முன்னாள் அமைச்சர்கள் சிலருமே ஒதுங்கி கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் தொடர்ந்து அவரிடம் இராணுவ கட்டுப்பாட்டோடு இருந்த கட்சி சிதைந்து விட்டதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதற்கு பதிலளித்த அவர், அது உங்கள் கருத்துன்னு சொல்லி பதிலளித்தவர் பொறுத்திருந்து பாருங்கள் எனவும் தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.